வெல்கம் டு கிரேசஸ். ஸோ இன்னைக்கு பார்க்குற saree ஒரு சூப்பரான தீபாவளி நியூ லான்ச். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அழகான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாரல் டிசைனுக்கு பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு எலிஃபண்ட் டிசைனில் பார்டர் வந்துடுது. சூப்பரான கலெக்ஷன்ஸ். இதில் மல்டிபிள் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டன் எல்லாம் சூப்பராக கொண்டு வந்திருக்கும். இதில் லாங் பார்டரும் அவைலபிளாக இருக்குது. வித் பீகாக் லாங் பார்டரும் அவைலபிளாக இருக்குது. எலிஃபண்ட்டில் உள்ள சூப்பரான பார்டரும் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான கோல்டன் ஜெரி வெட்டிங் சாரீஸ். இதில் ஃபுல்லாக ஒரு யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் கோல்டன் ஜெரியில வெட்டிங் சாரீ கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ சூப்பரான சாரீஸ் கோல்டன் ஜெரியில வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இது. ஸோ இன்னைக்குள்ள எல்லாத்துலயுமே உருவம் இருக்குது. நான் ஃபர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இன்னைக்குள்ள எல்லா சாரீஸ்லயுமே உருவம் இருக்குது. ஸோ அந்த உருவம் நான் உங்களுக்கு ஷோவும் பண்ணிடுறேன். ஸோ தட் உருவம் இல்லாம பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்டே ஒரு இதுவா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த யாழி மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ யாழி டிசைன் வந்து இந்த இதுல பார்டர்ல மட்டும் வருது. ஓகேங்களா? அண்ட் இந்த சாரியில பாத்தீங்கன்னா பார்டர்ல பீகாக் வரும். சாரியில ஃபிளவர் டிசைன்ஸ் வரும், பார்டர்ல பீகாக் வரும். அண்ட் அதே டிசைன்லயுமே ஸோ அதே சாரி டிசைன்ல உங்களுக்கு வந்து பார்டர்ல எலிஃபண்ட் வர்ற மாதிரி சின்ன சைஸ் பார்டர் மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துலயுமே ஆனா உருவம் இருக்குது. அதை நான் இப்பவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அண்ட் தீபாவளிக்கு புக் பண்றவங்க நீங்க இது வரைக்கும் புக் பண்ணலாம்னா இன்னைக்கே புக் பண்ணிடுங்க. இன்னைக்கு புக் பண்ணா கூட உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு கரெக்டா வந்து சேருமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மந்த் அக்டோபர் ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு வந்து பார்சல் சர்வீஸ் எல்லாமே டிலே ஆகுது. முன்னாடி 1 day 2 days மேக்ஸிமம் 3 daysல டெலிவர் ஆனது எல்லாமே இப்போ சில டைம் 4 days ஆகுது, 5 days ஆகுது, 6 days ஆகுது, 7 days கூட ஆகுது. ஓகேவா? தமிழ்நாட்டுக்குள்ளேயே. ஏன்னா இப்போ அவ்வளோ பார்சல்ஸ் நிறைய சேர்ந்துருச்சு. நம்ம கிட்ட இல்லை, நம்ம கிட்ட அவ்வளோ நிறையாலாம் நம்ம கிட்ட புக் ஆகாது. மொத்தமாவே குடோன்ல வந்து அவ்வளோ பார்சல்ஸ் வந்து சேர்ந்துருது. மற்ற எல்லா பொட்டிக்ல விழுந்து வர்றது, அப்புறம் மற்ற எல்லா கொரியர் சர்வீஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ நிறைய ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே பார்சல் நிறைய சேர்றதுனால அவங்க இத்தனை கண்டெய்னர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இத்தனை கண்டெய்னர்ஸ் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு போகணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் ஃபில் ஆகி நிறைய பார்சல் இன்னைக்கே டிஸ்பாச் பண்ண முடியாம திரும்ப செகண்ட் டே போகுது. நம்ம ஒழுங்கு கரெக்டாக டிஸ்பாச் பண்ணிடுவோம். பட் அந்த அடுத்தடுத்த நாள் மாற்றி போகுது. ஸோ நீங்கள் அர்ஜென்ட் ஆர்டர்ஸ்னு யாருமே போடாதீங்க. தீபாவளிக்கு அர்ஜென்ட் ஆர்டர்ஸ்னு யாரும் போட வேண்டாம். ஓகேவா? ஸோ வரும், பட் எங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியாது. ஓகே, 2 daysலேயும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, 1 dayலேயும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, 3 daysலேயும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கன்ஃபார்மாக நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா பார்சல் சர்வீஸ் அவ்வளோ டிலே ஆகுது. சில பேருக்குலாம் லக்கிலி இன்னைக்கு போட்டால் நாளைக்கு வந்துருது. ஸோ அதுவும் இந்த மந்த்ல நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என்னடா நேற்று நைட்டு போட்டு விட்டோம், இன்னைக்கே வந்துட்டுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கு. பட் நிறைய பாதி பேருக்கு அப்படி வந்திருக்கு, பாதி பேருக்கு இன்னும் டெலிவரி ஆகாமையே இருக்குது. ஓகேவா? ஒரு 6 days 7 daysக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு இன்னும் டெலிவரி ஆகாம இருக்குது. நம்ம பொட்டிக்ல மட்டும் இல்ல, இது எல்லா பொட்டிக்கும் பொருந்தும். ஓகேவா? எல்லா பொட்டிக்லயுமே பொருந்தும். நீங்க இதுக்கு தீபாவளிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா பொட்டிக்லயுமே இதே பிரச்சனை தான். நீங்க பொட்டிக்குன்னு எல்லா பார்சல் சர்வீஸுமே இதே பிரச்சனை தான். ஸோ நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் டிடிசி 3லையுமே பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாமே டிலே ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அவளுக்கு நல்ல ஒரு ஜாமுன் கலர், நாகப்பழ கலர்ல டார்க் நாகப்பழ கலர் ஜாமுன் கலர், செம்ம கார்ஜியஸான சாரி, கேரளா வெட்டிங் சாரி. இதுல எல்லாம் நம்ம பெரிய பெரிய புட்டாசம் வந்துடும். கோல்டன் ஜரி. ஸோ இன்னைக்கு பாக்குறது எல்லாமே ஃபுல்லா கோல்டன் ஜரி, எல்லாமே பியூர் சில்க் த்ரெட், ஹை த்ரெட் கவுண்ட்ல உள்ள சாரி. நல்ல ஒரு ஜரி வந்து உங்களுக்கு வந்து திக்கான ஜரி கிடையாது. நல்ல ஒரு ஹேர் லைன்ல ரொம்ப அப்படி மைன்யூட்டான ஜரி. அதான் அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அனிமல்ஸ் எல்லாம் அழகா இன்ட்ரிகேட்டடா வர்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ நல்ல ஹை த்ரெட் கவுண்ட்ல உள்ள ஒரு சூப்பரான சாரி, பிரீமியம் குவாலிட்டி, நல்ல ஒரு ஜாமுன் கலர். இந்த பக்கம் உங்களுக்கு ஃபிளாரல் பார்டரோட வந்துருது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த யாழி டிசைன், அதாவது மானுக்கு குதிரை ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன், ஏதோ அந்த மாதிரி மாறி வருது. ஸோ மானா டாக் இல்லை, மானுக்கு குதிரை ஃபேஸ், அந்த மாதிரி ஏதோ 2 பிக்சர்ஸ் சேர்ந்து தான் அதை யாழி டிசைன் சொல்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அவளது நல்ல ஒரு ஜாமுன் கலர், சூப்பரா இருக்கும். ஃபுல்லா உங்களுக்கு கோல்டன் ஜெல்ல நல்ல ஒரு வீவிங், பர்ஃபெக்ட் வீவிங்ல கோல்டன் ஜெல்ல வந்தது. ஓகேவா? அண்ட் பிளவுஸுமே உங்களுக்கு சேம் கலர்ல பிளவுஸ், சூப்பரா சேம் கலர்ல பிளவுஸ். இது உங்களுக்கு பல்லு போர்ஷனுமே உங்களுக்கு செக்ஸ் பேட்டர்ன்ல அழகா இருக்கு. நல்ல செக்ஸ்ல ரொம்ப சூப்பரா அழகான உங்களுக்கு பல்லு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமா புக் பண்ணிடுங்க. 2 daysல 3 daysல வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் நாங்க அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஏன்னா நாங்க அஷூரன்ஸ் கொடுத்தா டெய்லி கால் அடிச்சுட்டே இருக்கீங்க, எனக்கு இன்னும் பார்சல் வரல, கேட்டு சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஐயோ நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற வேலையில இது ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஸோ அதனால உங்களோட இது நீங்க வந்து நீங்க டிஸ்பாச் பண்ணிடுங்க, நான் அங்க கேட்டுக்கிறேன், நான் எங்களோட கொரியர் ஆஃபீஸ்ல கேட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து அழகா தாராளமா புக் பண்ணிக்கலாம். ஓகே? பட் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் கலர் செம்மையா இருக்கு பாருங்க. சூப்பரா டொமேட்டோ ரெட் கலருக்கு எல்லாமே உங்களுக்கு பார்டர் வந்து எப்படின்னா ஒரு ஜானுக்கு இந்த ஒரு லைன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வரும், 1 inch எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? ஒரு ஜானுக்கு 1 inch எக்ஸ்ட்ரா வருது. இது நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் கலர். ஸோ முன்னாடி நம்ம நிறைய ரெட் மெரூன்லாம் போடுறது இல்லை. ரெட் மெரூன் பாட்டில் கிரீன் இந்த மூணுமே ரொம்ப கொண்டு வரதில்லை. ஏன்னா அது எல்லா போட்டிலையும் இருக்குது. எல்லா போட்டிலையும் இருக்கிற கலர்ஸ் நம்ம மோஸ்டா
கொண்டு வர மாட்டோம். யூனிக்கான கலர்ஸ் தான் எடுத்து வரும். ஓகேவா, யூனிக்கா கொஞ்சம் கேட்சியான கலர்ஸ், பேஸ்டல் டோன்ஸ் நிறையா, டார்க் கலர்ஸ்னால் கொஞ்சம் ஜுவல் டோன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து ரெட்டு, இப்போ நம்மக்கிட்ட மெரூனில் நிறைய சைஸில் ஸ்டாக் இல்லை. எல்லாரும் மெரூன் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுக்கு முன்னாடி ரெட் போயிட்டு இருந்துச்சு, மெரூன். இப்போ நான் பாட்டில் கிரீனும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த மாதிரி ரெட்டு மெரூன் பாட்டில் கிரீன் இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம். ஓகேவா, ரொம்பலாம் வைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பிடிச்சவங்க இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நல்ல ஒரு ரெட் கலர், நல்ல ஒரு பிரைட் ரெட் கலருக்கு சூப்பரான சாரீ. ஏன்னா நிறைய பேர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மேரேஜுக்கு, அவங்களோட ஓன் என்கேஜ்மெண்ட், ஓன் மேரேஜுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரெட்டு மெரூன் கிரீன் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனாலேயே இப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ. இது வந்து ரெட். ஓகேவா, ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி யூஸ்வல் கலர்ஸ் போடுறதில்ல, ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் போடுறதில்ல, ரேராக தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ட் ராயல் ப்ளூமே முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ எல்லா கலெக்ஷன்ஸ்லையுமே ராயல் ப்ளூ வந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் ராயல் ப்ளூக்கு ரொம்ப டிமாண்டு. ஓகேவா, ஸோ போட்டோன்னே ஸ்டாக் அவுட் ஆகுது. இது வந்து நல்லா வயலட் பர்பிள் கலர், நல்லா பர்பிள் அண்ட் வயலட் டுவெல் டோன் கலர். இந்த சாரீ எப்போவுமே எந்த டிசைனில் போட்டாலுமே ஸ்டாக் இமீடியட்டாக போய் மூவ் ஆகிடுது. ஏன்னா இந்த கலருமே நம்மக்கிட்ட தான் இந்த கலர் கிடைக்குது. ஓகேவா, ஸோ அதனாலேயே வந்து இந்த கலர் வந்து டக்குன்னு மூவ் ஆகிடுது. ஓகே, ஸோ சூப்பராக உங்களுக்கு ஒரு ஜானுக்கு கொஞ்சம் கூட பார்டர் வந்தது. இன்னைக்கு சொல்லியிருக்கேன், எல்லா சாரிலையுமே உங்களுக்கு ஒரு ஓம் இருக்குது. ஓகேவா, ஸோ கோல்டன் ஜெல் எல்லாமே உங்களுக்கு கோல்டன் ஜெல்ல சூப்பரான ஒரு சாரீ, பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன், நல்ல லாங் பார்டர் கலெக்ஷன். இன்னைக்கு லாங் பார்டரும் இருக்குது, ஷார்ட் பார்டரும் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஜானுக்கு கொஞ்சம் கூட இருக்குது. நீங்கள் கரெக்டாக இவ்வளோத்துக்கு கூட ப்ளீட் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இவ்வளோத்துக்கு ப்ளீட் வச்சா கூட உங்களுக்கு வந்து இந்த டிசைன் தெரியும், யாழ் டிசைன் தெரியாது. சிங்கிள் ப்ளீட்டில் விட்டால் உங்களுக்கு யாழ் டிசைன் தெரியும். மற்றபடி நீங்கள் இவ்வளோத்துக்கு ப்ளீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் தெரியாது. ஓகேவா, ஸோ ஒரு சூப்பரான சாரீ, பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம ப்ரெட்டியரான ஒரு பியூட்டிஃபுல்லான நல்லா வெட்டிங் சாரீ கலெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இந்த டிசைனில் 3 கலர்ஸ் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த டிசைனில் இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த டிசைனில் 3 கலர்ஸ் தான் இருக்குது. இன்னும் உள்ளதில் வந்து நான் உங்களுக்கு காட்டவா? ஃபர்ஸ்ட் எல்லா கலர்ஸும் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கலராக காட்டிடுறேன். இது வந்து லாங் பார்டர் ஃபர்ஸ்ட் வைக்க. லாங் பார்டரில் வந்து இது வரும், பீகாக் வரும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்டர் சைஸ் சொல்லிடுறேன். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஜானுக்கு 1 இன்ச் கூட, ஒரு ஜான் அண்ட் 1 இன்ச். ஓகே, ஸோ இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பட் நான் இந்த டிசைனை வந்து லாஸ்ட் மினிட்ல போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ தான் மொத்த கலர் செட்டுமே ரெடியாக வந்தது. ஸோ 3, 6. ஸோ இந்த பார்டரில் 6 கலர்ஸ். ஓகேவா, இது வந்து நம்மளோட மோஸ்ட் டிமாண்டிங் பீகாக் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன். இது ஆர்கிட் லாவெண்டர், இது லாவெண்டர். ஓகே, எனக்கு ரெண்டுமே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆர்கிட் லாவெண்டர், இது லாவெண்டர். ஓகே, அண்ட் இது வந்து நம்மளோட ப்ளஷ் பிங்க். ப்ளஷ் பிங்க் இல்லாமல் சாரியா அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளோட ப்ளஷ் பிங்க். இது வந்து ராமா கிரீன். ஓகேவா, பீகாக் கிரீன், ராமா கிரீன். இது வந்து நம்மளோட வயலட் பர்பிள். ஸோ இந்த லாங் பார்டரில் இந்த சாரீ இதே டிசைன் தான், இந்த டிசைனுமே. ஓகேவா, ஸோ சாரீ உங்களுக்கு சேம் டிசைன் தான். பட் பார்டர் வந்து இது வந்து சின்ன பார்டராக வச்சுட்டோம், 3/4 ஜான் பார்டர். இது ஒரு ஜானுக்கு 1 இன்ச் கூட, 1.25 ஜான் வச்சுக்கோங்களேன். இது 3/4 ஜான் கரெக்டாக உங்களுக்கு ப்ளீட் வைக்கிற சைஸில் பார்டர். அண்ட் இதில் வந்து கீழே எலிஃபென்ட் வச்சுருப்போம். கீழே வந்து குட்டி அழகாக க்யூட்டாக எலிஃபென்ட் இருக்கும். இது வந்து உங்களுக்கு 3/4 ஜான். ஸோ 3/4 ஜான் பார்டர் உள்ளவங்க இது வேணுங்கிறவங்க இது புக் பண்ணிக்கோங்க. 1 ஜான் பார்டர் வேணுங்கிறவங்க அது புக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஹனி கலர், ஆர்கிட் லாவெண்டர். ஓகே, ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, சேம் கலர். ஓகே, ஆனால் பார்டர் சைஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ரெண்டுமே சேம் கலரு, உங்களுக்கு பார்டர் சைஸ் மட்டும் பார்த்துக்கலாம். சாரீ வந்து சேம். ஓகே, அண்ட் கிரேப்ஸ் கலர், ரெட், டொமேட்டோ ரெட் அண்ட் ஆரஞ்ச், நல்லா டார்க் ஆரஞ்ச். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் ஆரஞ்ச் நிறைய போடுறோம். ஆரஞ்ச் போட்டாலே எல்லாத்துலேயுமே ஸ்டாக் அவுட். இதுக்கு முன்னாடி போட்டாலே எல்லாமே ஆரஞ்சே இல்லை. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நான் போட்ட கோல்டன்ஸ் எல்லாம் ஆரஞ்சே இல்லை, எல்லா ஆரஞ்சும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ ஆரஞ்சு, இது வந்து ரெட்டு. ஓகே, ஸோ ஆரஞ்சுமே நம்ம இப்போ தான் ரீசெண்டாக கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆரஞ்சு ஹனிலாம். ஓகே, ஸோ இத்தனை கலர்ஸ், 2 டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ் வச்சுருக்கோம். எதுனாலும் நீங்கள் இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு மற்ற சாரீஸ் எல்லாமே ஒன்று ஷோ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஸ்மால் பார்டர் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஓகே, இதெல்லாம் ஸ்மால் பார்டர், இதெல்லாம் உங்களுக்கு லாங் பார்டர். சரி, ஓகே, ஸோ செம்மையான சூப்பரான கலெக்ஷன். ஃபஸ்ட்டு ரெட்டு ஷோ பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டே ரெட்டு வேண்டாம்ல, ஃபஸ்ட்டே ரெட்டு வேண்டாம், வேறு எது புதுசாக இப்போ வந்து லான்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கலர் லான்ச் பண்ணலாம். ஓகே, நல்லா கோல்டன் ஹனி கலர் லான்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஒரு கோல்டன் ஹனி கலர் செம்மையாக இருக்கும். இந்த கலர் வந்து நம்ம எந்த டிசைனில் போட்டாலுமே கொஞ்சம் பெஸ்ட் செல்லிங். திரும்ப திரும்ப அக்கா அந்த டிசைனில் இன்னும் மினி கொடி டிசைனில் கோல்டன் ஹனி கேட்டுட்டு இருக்கீங்க. பட் நான் வந்து கொடி டிசைனில் கோல்டன் ஹனி போட்டு அந்த லாட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கொடி டிசைனில் இப்போ ஒன்லி புது கலர் தான் போட்டுருக்கோம். இந்த மாதிரி நியூ டிசைன்ஸில் உங்களுக்கு ஹனி கலர் போட்டு கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ நாங்கள் போட்ட கலரையே போட்ட டிசைன்லேயே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக போடுறதில்ல.
ஏன்னா நம்ம இப்போ சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் தெரியும், புது கஸ்டமர்ஸ் எல்லாமே அக்கா எனக்கு அதே ஹனி அதே கொடி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. பட் நம்ம வந்து போட்ட டிசைன்லேயே போட்ட கலரை போடுறது கிடையாது, அதே டிசைனில் வேறு கலர் போட்டுருவோம். புது கலர் வேணால் நம்ம வந்து கொடி டிசைனில் ட்ரை பண்ணுவோமே தவிர அதே இதில் போட மாட்டோம். இப்போ இதில் நியூ டிசைன் வந்துச்சுன்னா எல்லா கலருமே போடுவோம், எல்லா கலருமே ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ சூப்பராக உங்களுக்கு முக்கால் ஜானில் பார்டர் இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஹனி, செம்ம ஒரு நல்லா அந்த பொன்வண்டு கலரும் ஹனியும் செம்ம சூப்பராக டியல் டோன் கலர், நல்லா ஹனி கலரில் சூப்பர் கார்ஜியஸான சாரீ அண்ட் கிராண்டட் பல்லு. ஸோ பல்லுவில் எப்படின்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக பீக்காக இருக்கும். ஸோ பல்லுவில் சின்ன சின்ன செக்ஸ் கொடுத்து நிறைய சாரியில் வந்து இதுவே சாரீ டிசைனாக இருக்கும். செக்ஸுக்குள்ளே ஒரு சக்கராவும் ஒரு பீக்காக்கும் இருக்கும். க்ளோஸ்அப்பில் காட்டவா உங்களுக்கு? செக்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து சக்கராவும் பீக்காக்குமே சாரீ டிசைனாகவே வரும். இது வந்து பல்லு டிசைனில் அந்த டிசைன் கொடுத்துருக்கும், சக்கராவும் பீக்காக்கும் வர மாதிரி குட்டி குட்டியாக. ஓகேவா? குட்டி குட்டி பீக்காக்கு. ஸோ இந்த குட்டி பீக்காக்கை வீவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா இது எல்லாமே மைனர் சரி, சின்ன சரி. இந்த எலிஃபெண்ட்லாம் அவ்வளோ ஒரு அந்த இன்ட்ரிகேட்டடாக இருக்கும், ரொம்ப தொனிப்பாக இருக்கும். இந்த இது அப்படியே அச்சு அடித்த மாதிரி இருக்கும். பட் எல்லாமே வீவிங். பேக் சைடில் காட்டுறேன். ஓகேவா? ஸோ அச்சு பண்ண மாதிரி, அச்சு அடித்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு வீவிங், அவ்வளோ இன்ட்ரிகேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து இது அந்த ஜரி வந்து அவ்வளோ ஒரு மைன்யூட்டான ஜரி. ஓகேவா? ஸோ அதான் உங்களுக்கு காஸ்ட்லியான ஜரி போட்டிருக்கும், கோல்டன் ஜரி. இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ். ஓகே. ஸோ சூப்பராக நல்லா அழகாக ஹனி கலரில் ஒரு கார்ஜியஸான ஒரு சாரீ பார்த்துருக்கீங்க. இது வந்து முக்கால் ஜான் பார்டர். ஓகேவா? 1.25 ஜான் பார்டரில் உங்களுக்கு வயலட் பர்பிள். இது லாங் பார்டர், இதில் வந்து பீகாக். ஓகேவா? இது நான் லாஸ்ட் வீக்கே லான்ச் பண்ணியிருக்கணும். பட் பண்டில் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நமக்கு ரெடி பண்ணி கலர் செட்லாம் ரெடி ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் டிலே. ஓகேவா? இது சூப்பரான உங்களுக்கு வயலட் பர்பிள்லாம் ஒரு சூப்பரான சாரீ. ஃப்ளோயி, சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃப்ளோயி. இது வந்து உங்களுக்கு ஒரு 1.25 ஜானில் பார்டர். ஓகேவா? இதில் பார்டரில் பீகாக் மேலே வருது. ஸோ உங்களுக்கு ப்ளீட் கன்னிங் இந்த சைஸ் வச்சிங்கன்னா அந்த பீகாக் உள்ளே போயிடும். உங்களுக்கு உருவம் இருக்கிறதே தெரியாது. ஓகேவா? ஸோ உருவம் இருக்கிறது தெரியாமல் நீங்கள் வந்து கரெக்டாக இவ்வளோத்துக்கு ப்ளீட் வச்சிங்கன்னா பீகாக் உள்ளே போயிடும். மேலே இது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன். ஸோ உருவம் இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி கட்டுறவங்க அந்த மாதிரி கட்டிக்கோங்க. பீகாக் வேணுங்கிறவங்க பீகாக்கோட கட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ சூப்பராக உங்களுக்கு வயலட் பர்பிள் கலர்லாம் நல்ல பிக் ஃப்ளவர்ஸ். இது ஆக்சுவலி இது நான் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு பியோர் சில்க் சாரீ. ஃபோட்டோவை பார்த்து நாங்கள் வியூ பண்ணல, பியோர் சில்க் சாரீ ரெடி ஆகி இருந்தது. அதே சாரீ டிசைன் அப்படியே உங்களுக்கு வந்து நம்மளோட த்ரெட்ல போட்டு ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? பியோர் சில்க் சாரீ. ஸோ நம்மக்கிட்டே ஃபேமிலியில் இதே டிசைனில் நம்மக்கிட்ட ஒரு சாரீ இருந்தது. அந்த சாரியை கொண்டு போய் வியூவர்ஸ்ட்டை கொடுத்து இதே டிசைனை எங்களுக்கு வியூ பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் வியூ பண்ணுறோம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே, இந்த பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ், சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பாடி டிசைன் அப்படியே வந்து பியோர் சில்க் சாரீலேருந்து பார்த்தோம். அந்த பார்டர் டிசைன், இந்த பார்டர் கிடையாது, அந்த பார்டர் டிசைன். இது வந்து பார்டர் நாங்கள் பெருசாக போகணுங்கிறதுக்காக இது எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பராக உங்களுக்கு வயலட் பர்பிள் கலர், சூப்பர் கிராண்டான பல்லு, சேம் கலர் ப்ளவுஸ். ஸோ இந்த பல்லுல உங்களுக்கு வந்து செக்ஸ் வரும். அந்த பீக்காக் குட்டி குட்டி பீக்காக்கு சக்கரா வராமல் செக்ஸ் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்டரில் மட்டும் உங்களுக்கு பீக்காக் வருது. சூப்பராக ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடி சேமு, பார்டர் அண்ட் பல்லு டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கோமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டில் ஸ்மால் பார்டர். ஓகே. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன லென்த்தில் பார்டர். ஸோ சூப்பரான ஒரு கார்ஜியஸ் சாரீ, ப்ரீமியம் குவாலிட்டி, செம்ம சூப்பராக இருக்கா. கிராண்ட் அண்ட் கார்ஜியஸாக இருக்கும். ரெட் கலர் சூப்பரான உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் ரொம்ப கிராண்டான சாரீஸ். த்ரெட் கவுண்ட், ஹை த்ரெட் கவுண்ட் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக. நான் 20 years 30 yearsலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் 50 yearsனாலும் இந்த சாரியை வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்ல அழகாக இது பண்ணிங்கன்னா, நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ட்ரை வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் வரும். ட்ரை வாஷ் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப் ஃபுல்லாக, நீங்கள் வந்து இப்போ ஒரு பர்சனுக்கு கிஃப்டாக கொடுக்குறீங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு கிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்டாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த சாரீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து லைஃப்க்கு உங்களோட கடைசி காலம் வரைக்கும் இந்த சாரீ வந்து உழைக்கும். பியோர் பட்டு போலையே உங்களுக்கு வந்து கடைசி காலம் வரைக்கும் இருக்கும். ஸோ பியோர் பட்டுலாம் கூட கிழிஞ்சிரும். ஸோ என்னோட சாரீஸே 15 yearsக்கு முன்னாடி உள்ள என்னோட மேரேஜ் சாரீஸே வந்து என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து கிழிஞ்சிருச்சு. ஏன்னா அது வந்து பியோர் பட்டு, பார்டரில் கிழிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுத்துட்டு வச்சிருந்தாலும் அந்த இடத்துல கிழிஞ்சிருச்சு. ஓகேவா? பட் இது வந்து அந்த மாதிரி கிளியவும் செய்யாது. ஏன்னா சில்க் த்ரெட் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஹை சில்க் த்ரெட் போட்டிருக்கும். ஜரி வந்து உங்களுக்கு டெஸ்டட் ஜரி வந்துருது. ஓகேவா? இதான் உங்களுக்கு சூப்பரான ஒரு கார்ஜியஸான ஒரு ரெட் கலரில் கிராண்ட் வெட்டிங் சாரீ. சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெட்டிங் ஆனிவர்சரியாக ரொம்ப மெமரபிளாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுங்க. உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்கும். நல்லா நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஷாம்பு வாஷ் கூட நீங்கள் பண்ண வேண்டாம், ட்ரை வாஷ் பண்ணி பட்டு சரியை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதேமாதிரி நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் பார்டரில் ப்ளஷ் பிங்க். ஓகே. ஸோ இது உங்களுக்கு ப்ளஷ் பிங்க்கில் சாரீ, லாங் பார்டர், பியூட்டிஃபுல்லாக இருக்கா, செம்மையாக இருக்கா, செம்ம கஜிஸாக இருக்கும். ஓகே. இப்போ ரெட்டுக்கு மேலே போட்டோன்னே உங்களுக்கு அந்த கலரே வேறு மாதிரி இருக்கும். நான் இது ஒயிட்டுக்கு மேலே போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும். நான் சும்மா ஒரு இதுக்காக உங்களுக்கு ரெட்டுக்கு மேலே போட்டு காட்டுறேன். ஸோ
ஸோ சூப்பராக உங்களுக்கு நல்ல ப்ளஷ் பிங்கில் கிராண்ட் பல்லு. இது உங்களுக்கு சாரியோட பல்லு. அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயின் வித் பார்டரோட வந்துருக்கு. இது வந்து லாங் பார்டரில் உங்களுக்கு ப்ளஷ் பிங்க். ஓகே, ஸோ ரெட்டுக்கு மேலே இல்லாமல் இப்படி போட்டு கட்டினா உங்களுக்கு அதுக்கு இதோட இது லுக் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சூப்பரான ஒரு கிராண்ட் சாரீஸ். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம யூஸ்வலாக போடுற கோல்டன் சரியோட இது கொஞ்சம் குவாலிட்டி ஹை குவாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாவெண்டர். ஸோ நம்மகிட்ட லாவெண்டரும் இருக்குது, ஆர்கிட் லாவெண்டரும் இருக்குது. ரெண்டுக்குமே நான் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் காட்டியே தான் எல்லா வீட்லேயுமே போடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு லாவெண்டர், இது வந்து ஆர்கிட் லாவெண்டர். ஆர்கிட் லாவெண்டரில் உங்களுக்கு வந்து அந்த பேபி பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரியான லாவெண்டர். ஓகேவா, இது உங்களுக்கு ஆர்கிட் லாவெண்டர். ஓகே, லாவெண்டர், ஆர்கிட் லாவெண்டர். ஆர்கிட் லாவெண்டரில் ஸ்மால் பார்டர். லாவெண்டரில் ஸ்மால் பார்டர் இன்னும் ரெடி ஆகலை. ஓகேவா, ஸோ பொங்கலுக்கு ரெடி பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ 3 டிஃப்ரெண்ட் பார்த்தாச்சா. இது பார்டர் சின்னது, இது ரெண்டும் பார்டர் பெருசு. இது உங்களுக்கு எலிஃபென்ட்டு, இது வந்து பீகாக்கு, இது ஆர்கிட் லாவெண்டர், இது லாவெண்டர். ஓகே, ஸோ இவ்வளோ அழகாக டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம். அண்ட் நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட குவாலிட்டி பொறுத்து. அண்ட் நியூ கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாரீ வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட குவாலிட்டியாக. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு எங்கேயுமே வேறு எத்தனை பொட்டிக்கெலாம் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது, இந்த குவாலிட்டி வராது. ஓகே, ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்து ஒரு 1.25 ஜானில் பார்டர், இன்னொரு பக்கம் சின்ன லென்த்தில் பார்டர். ஸோ அம்மா சூப்பராக உங்களுக்கு லாவெண்டர் கலர் சாரீ, பியூட்டிஃபுல்லான சாரீ, நல்லா அழகாக கோர்ஜியஸாக இருக்கும். கோல்டன் ஜரில் பார்டர் ஷைனிங்காக இருக்கும். கோல்டன் ஜரி வீவிங் இது எல்லாமே. ஓகேவா, இது வந்து டிஷ்யூ பார்டர் கிடையாது, வீவிங். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீவிங் இருக்கும். ஓகேவா, ஸோ சூப்பரான உங்களுக்கு கோல்டன் ஜரி வீவிங் பார்டர். இதான் அந்த சாரியோட கிராண்ட் பல்லு, சேம் கலர் ப்ளவுஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்ம கார்ஜியஸாக இருக்குது. பிடிச்சவங்க மினிட்டா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு லாங் பார்டர்லேயே வந்து ஆர்கிட் லாவெண்டர், இன்னொரு பக்கம் சின்ன லென்த். சூப்பராக இருக்கா, அழகாக இருக்கா, எலிகன்ஸாக இருக்கா, பிரிட்டியாக இருக்கா, கார்ஜியஸாக இருக்கா. ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ. கிராண்ட் பல்லு அண்ட் சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ். ஆர்கிட் லாவெண்டர் கலர் செம்மையாக இருக்குல்ல. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கிட் லாவெண்டர்லேயே உங்களுக்கு வந்து எலிஃபண்ட் பார்டர். ஓகே, இது வந்து 3/4 ஜான் பார்டர். எலிஃபண்ட் பார்டர் வந்து 3/4 ஜான் பார்டர், அது வந்து 1.25 ஜான் பார்டர். ஓகே, நம்ம இந்த பார்டர் சைஸை கை வச்சு நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு ஃப்ளவரு, ஒரு பார்டரு, அது சரி என்ன, எவ்வளோ இன்ச்சில் உங்களுக்கு இது பார்டர் சைஸ் இருக்குது, பல்லு டிசைன் என்ன, உருவம் இருக்கா இல்லையான்னு, கலர் என்ன, கலரை வந்து காம்பினேஷன், இந்த லாவெண்டர்னா இப்படி இருக்கும், ஆர்கிட் லாவெண்டர்னா அப்படி இருக்கும்னு இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம வந்து சொல்லி நம்ம ஒரு சாரீ வீடியோ போடுறோம். மேலே ப்ரைஸும் போடுறோம். பட் நிறைய கஸ்டமர்ஸ் ப்ரைஸ் என்ன, வாட் இஸ் த ரேட், அமௌண்ட் என்ன, பார்டர் சைஸ் என்ன, பார்டர் வந்து எத்தனை சென்டிமீட்டர் வரும், இன்ச்சில் என்ன வரும், எனக்கு ஸ்கேலை வச்சு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஐயோ, நமக்கு வந்து சில கஸ்டமர்ஸ்லாம் ஏன் தான் இப்படி கேட்குறாங்கன்னே எங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறதில்ல. நம்ம அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக கலரு, பார்டர் சைஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியுமே திரும்ப சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறப்ப நமக்கு வந்துட்டு உண்மையாக சொல்ல போனால் இவங்க நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருந்தால் கூட நல்லா இருக்குமோன்னு தோணும் சில டைமில் சில கஸ்டமர்ஸ். ஏன்னா அவங்க ஒன்லி என்கொயரி மட்டும் தான் பண்ணுறாங்க, வேணும் நோயின்னு கேள்வி மட்டும் கேட்குறாங்களே தவிர வாங்குறது எல்லாம். சப்போஸ் அவங்க வாங்கிட்டா கூட அதில் ஒரு குறை சொல்கிறாங்க. எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு நான் அப்படி நினச்சேன், இப்படி நினச்சேன், எனக்கு இத்தனை இன்ச்சில் வேணும்னு நினச்சேன், பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இல்லை இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய கேள்வி கேட்குறாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்கும் சில டைமில். ஓகேவா, அவ்வளோ கேள்வி கேட்குறவங்க உண்மையாக குறை சொல்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஸோ அந்த கஸ்டமர் யாராவது அதனால ரொம்ப கேள்வி கேட்டாங்கனாலே இவங்களுக்கு உண்மையாகவே கண்டிப்பாக நம்ம சாரீ வாங்குவாங்களா, வாங்கிட்டு என்ன ரிவ்யூ கொடுப்பாங்கன்னே எங்களுக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஓகேவா, ஸோ சூப்பரான நல்ல டார்க் ஆரஞ்சு கலர். தப்பாக எடுத்துக்காதீங்க, சிலர் புரியாமல் கேட்பீங்க. பட் ஒரு சிலர் வந்து ரொம்ப கொஸ்டின் மட்டுமே வந்துகிட்டே இருக்கும், வாய்ஸ் நோட் வந்துகிட்டே இருக்கும், கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டே இருப்பாங்க, நிறைய ஸ்க்ரீன்ஷாட்டு. கடைசியில் ஒரு புக்கிங் கூட இருக்காது, ஒரு 3 மாதம் கழிச்சு கூட. ஸோ ஒரு 3-4 மாதமாக அவ்வளோ என்கொயரி பண்ணிகிட்டே இருப்பாங்க, புக்கிங் கூட இருக்காது. ரீசெண்டாக கூட ஒரு கஸ்டமர் இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். நல்லா ஒரு டார்க்கான ஆரஞ்சு, செம்ம சூப்பரான டார்க் ஆரஞ்சு, நல்லா சன்செட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டார்க் ஆரஞ்சு, ஒரு லைட்டாக இந்த சன்செட் கலரு டார்க் ஆரஞ்சு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செம்ம காஜஸாக இருக்குங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பல்லுல உங்களுக்கு குட்டி பேக்காக வருது, செம்ம சூப்பராக இருக்குது. இந்த கலர் அல்டிமேட் மிஸ் பண்ணிடாதீங்க, லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ. ஓகேவா,
இப்போ ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் அப்படி தான் எனக்கு செட்டாக இத்தனை சாரீ வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. செட்டாக இத்தனை சாரீ வேணும், உங்கள்கிட்ட எந்த டிசைன்லலாம் இது செட்டாக இதே ஒரே கலர் ஒரே டிசைனில் இருக்கும், இந்த சாரீஸ் இத்தனை கவுண்ட் இருக்கும், எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்புங்க. நானும் ஃபஸ்ட்டு வீடியோ லிங்க் அனுப்பி பார்த்தேன். இல்லைக்கா வீடியோ லிங்க் செட் ஆகாது, எனக்கு ஃபோட்டோ அனுப்பிடுங்க. நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இந்த என்கொயரி போச்சு. ஒரு வாரம் கழிச்சு இல்லை எங்களுக்கு இது எதுவுமே பிடிக்கல, நான் வேறு ஷாப்பில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டையாக ஒரு மெசேஜ். ஒரு வாரமாக அவங்களுக்கு பண்ண சர்வீஸு, ஒரு வாரமாக அவங்களோட என்கொயரிஸ்க்கு எல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் லைக் தட், எங்களுக்கு இது எதுவுமே பிடிக்கலங்க போங்க அப்படிங்கிற மாதிரி, நான் வேறு எங்கேயாவது ஷாப்பில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு அவங்க எதுக்கு இவ்வளோ என்கொயரி பண்ணாங்க? அவங்க வீடியோவை பார்த்து கூட கேட்டுருந்துக்கலாம். பட் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு அவ்வளோ ஃபோட்டோஸ் கேட்டாங்க. நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பண்ணிவிட்டு கடைசியில் அப்போ இது வந்து சும்மா அது ஒரு டைம் பாஸ் என்கொயரி தானேன்னு எங்களுக்கு தோணும். டைம் பாஸ் என்கொயரி பண்ணி நம்ம டைமை சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு மற்ற கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ண விடாமல், மற்ற கஸ்டமர்ஸ்க்கு ரிப்ளை பண்ண விடாமல், இவங்களையே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்களுக்கே ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்பி கடைசியில் வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாங்களேங்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால் அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸோ வேணுங்கிறவங்க கரெக்டாக நீங்கள் வந்து இதில் நம்மளோட யூடியூப்பில் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பீகாக் ப்ளூ அண்ட் க்ரீன் டுவெல் டோன் கலர், செம்ம காஜிஸாக இருக்குது. பார்டர்லாம் உங்களுக்கு பீக்காக்கும் வந்துடும். பீகாக் ப்ளூ அண்ட் க்ரீன் டுவெல் டோன், பார்டரில் பீக்காக்கும் வர மாதிரி ஒரு சூப்பரான கோல்டன் சரி வெட்டிங் சாரீ, செம்ம காஜிஸான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வெட்டிங் சாரீஸ். ஸோ நல்லா அழகாக இருக்கும். எமரல் க்ரீன்லையும் உங்களுக்கு பார்டரில் தெரியும். எமரல் க்ரீனும் நல்லா ஒரு பீகாக் ப்ளூவும் மிக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான சாரீ, கோல்டன் சாரீ, நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்கும். இந்த கலர் தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங், இன்ஸ்டாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கான சூப்பரான கலர். இந்த கலர் நான் எதில் போட்டாலுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் தான். ஓகேவா? நாங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த கலர் மற்ற டிசைனில் வாங்கியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு கலர் தான். இந்த கலர் வாங்காதவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கிரேப்ஸ், நல்லா இந்த லாவெண்டர் கலர், இது வந்து அழகான ஒரு பேஸ்டல் கலர். ஸோ இந்த கலருமே மற்ற பொட்டிக்கில் நீங்கள் பார்த்த மாதிரி எனக்கு தோணாது. ஓகேவா? ஸோ இந்த கலர் வந்து நம்ம பார்த்து போடுறது கிரேப்ஸ் கலர்லேயே ஒரு பேஸ்டல் கிரேப்ஸ். ஓகேவா? இதுவுமே ஒரு பேஸ்டல் கலர், கேரளா பிரைட்ஸ் வியர் பண்ணதை பார்த்து நம்ம வியூ பண்ணுறது. ஓகே. ஸோ கேரளா பிரைட்ஸ் இந்த கலரில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே கலரை பார்த்து நம்ம வந்து அதே கலரை நம்ம த்ரெட்டு வாங்கி நம்ம வந்து வியூ பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் மற்ற பொட்டிக்கில் பார்க்குறது ரொம்ப ரேர். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்றபடி கேரளா பொட்டிக்கில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நம்ம பார்க்குறது நிறைய கேரளா பொட்டிக் பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்து டிசைன்ஸ் அங்கே அழகாக இருந்துச்சுன்னா அது வந்து அதெல்லாம் பியூர் சில்காக இருக்கும். ஸோ அழகாக இருந்துச்சுன்னா அந்த டிசைன்ஸ் அப்படியே வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ மீன்ஸ் நம்ம அதே டிசைன் தான் வியூ பண்ணுறது. ஓகேவா? காப்பி பண்ணுறதுனா வேறு எதுவும் இல்லை, அவங்களோட டிசைன் அப்படியே எடுத்து நம்ம வந்து வியூ பண்ணுறது நம்மளோட சரி அண்ட் த்ரெட்டு போட்டு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பேஸ்டல் கலர். இந்த கலருமே ப்ளஷ் பிங்க் மற்ற சேனலில் மற்ற பொட்டிக்கில் இருக்கோ இல்லையோ, இந்த கிரேப்ஸ் இருக்கோ இல்லையோ, ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்டலாம் இருக்குமான்ட்டு டவுட்டு தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சூப்பராக நம்மளே இந்த கலர்ஸ்லாம் போட்டு வியூ பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்மகிட்ட சூப்பராக சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் வாங்கி பழகிட்டீங்கன்னா இந்த கலர்ஸ் ரிப்பீட்டடாக கேட்பீங்க. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேஸ்டல் கலர்ஸ் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இது நீங்கள் கெட்டும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேவா? கேரளா கேர்ள்ஸ் எல்லாருமே எவ்வளோ அழகாக கலராக இருப்பாங்க, அவங்க எல்லாருமே பேஸ்டல் கலர்ஸ் தான் கெட்டுவாங்க. ஓகேவா? ஏன்னா அது வந்து அவ்வளோ அழகாக ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். டஸ்கி டோனுக்கும் நல்லாயிருக்கும், கலராக இருக்க டோனுக்கும் நல்லா இருக்கும்னா அந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ். ஓகே. பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ராமா க்ரீன் அண்ட் ராமா ப்ளூ ஜியல் டோன். ஓகேவா? ராமா க்ரீன் ராமா ப்ளூ ஜியல் டோன்லாம் சூப்பரான ஒரு சாரீ. ஒரு 1.25 ஜானில் பார்டர், இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன அரை ஜானில் பார்டர் வந்துருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் டோனில் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கும். இன்னொன்று பார்த்தது ப்ளூ டோன். நான் உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஓகேவா? சூப்பரான உங்களுக்கு சூப்பர் கிராண்டான பல்லு, சிம்பிளான ப்ளவுஸ். ஸோ சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு கார்ஜியஸான சாரீ, ப்ரீமியம் குவாலிட்டி. வேணுங்கிறத இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து இமீடியட்டாக, இது வந்து நல்லா ப்ளூ ஹைலைட்டிங்காக தெரியும், அது வந்து க்ரீன். ஓகே. ஸோ சூப்பரான ஒரு கிராண்ட் கார்ஜியஸ் வெட்டிங் சாரீஸ் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க. சீக்கிரமாக இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். தீபாவளிக்கு புக் பண்ணுறவங்க உங்களோட ஓன் இதில் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2-3 டேஸில் நிறைய பேர் டெலிவரி ஆகாமலையும் இருக்கும். ஸோ உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.